த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆயிரத்தி 1978 குடிசை பகுதியில் இருந்த ஒரு பழைய குடிசை வீட்டிலேருந்து ஒரு இளைஞன் வெளியே வரான். அவன் போட்டிருந்தது ரொம்ப பழைய துணியா இருந்தாலும் அதையே அழகா இன் பண்ணி நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தான். அவன் பின்னாடியே வேகமா வெளியே வந்த கர்ப்பிணியான அவனோட மனைவி, எங்க உங்களோட சர்டிபிகேட்டை விட்டுட்டீங்களேன்னு ஒரு ஃபைல் எடுத்து தரா. வறுமையிலும் பசியிலும் கிழிந்த புடவையோட நிக்கிற அவனோட மனைவியை பார்த்து, கவலைப்படாத, எனக்கு எப்படியும் இந்த போலீஸ் எஸ்ஐ வேலை கிடைக்கும், நீ தைரியமாயிரு, நம்ம குடும்ப வறுமை இதோட போயிடும்னு சொல்லிட்டு வேகமா செருப்பில்லாத கால்களோட நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் வீட்டிலேருந்து போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் நடக்கிற சென்டர் பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது. அவன் பஸ்ஸில் போறதுக்கு பாக்கெட்ல ₹1 கூட இல்லை. அவனோட ஒரே சொத்து வேலூர் கவர்மெண்ட் காலேஜில் படித்த PUC சர்டிஃபிகேட் மட்டும்தான். அதை எடுத்துக்கிட்டு எக்ஸாம் சென்டருக்கு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டான டைமுக்கு போகணுன்றதால ஒரு கட்டத்தில் வெயிலில் செருப்பில்லாத கால்களோட ஓட ஆரம்பிக்கிறான். எக்ஸாம் சென்டருக்கு நேரத்துக்கு போன அவன் அங்கே கொடுத்த கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதினான். ஆனால் சென்டரை விட்டு வெளியே வந்ததும் அவன்கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு மட்டும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தலகுனிஞ்சு நின்னான். அது என்ன கேள்வினா, ₹5000 பணம் லஞ்சமா கொடுத்தா எஸ்ஐ வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வரும், எப்ப பணத்தை கொடுக்க போற? பஸ்ஸுக்கே காசு இல்லாம வெயில்ல ஓடி வந்து எக்ஸாம் எழுதின ஒரு தின கூலிக்கிட்ட ₹5000 பணம் எப்ப கட்டுவேன்னு கேட்டா அவனால என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன ஆச்சுங்கன்னு கேட்ட அவனோட மனைவி கிட்ட வெறும் கண்ணீரை மட்டுமே பதிலா தந்தான் அந்த 23 வயது இளைஞன். சில வருடங்கள் கழித்து ஒரு 3 அடுக்கு மாடி வீட்டு முன்னாடி ப்ளூ கலர் அம்பாஸ்டர் கார் வந்து நிக்குது. அதோட டோர் திறக்கப்படுது. விலையுயர்ந்த பூட்ஸ் போட்டுக்கிட்டு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு, ஸ்டைலா பெல் பாட்டம் போட்டு இன் பண்ணிக்கிட்டு பணக்கார தோரணையா ஒரு பெரிய பையோட ஒருத்தன் இறங்குறான். நடையில திமிரோட வீட்டுக்குள்ள வந்த அவன் நேரா அவனோட பெட்ரூம்க்கு போறான். அவன் கொண்டு வந்த பெரிய பைய ஓபன் பண்றான். அதுல பார்த்தா கட்டுக்கட்டா சுமார் 30 லட்சம் பணம். இன்னைக்கு மதிப்பு படி பார்த்தா கிட்டத்தட்ட 10 கோடி. எல்லாத்தையும் மெதுவா எடுத்து அவனோட பெட்டுக்குள்ள மறைச்சு வைக்கிறான். அவன் யாரும் இல்ல, சில வருஷங்கள் முன்னாடி பார்த்த பாக்கெட்ல ₹1 கூட இல்லாம வறுமையில வாடி போயிருந்த அதே இளைஞன் தான். சில வருடங்கள் கழித்து வடநாட்டு பகுதியில ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. கூட்டத்தால நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ட்ரெயின்ல பசி மயக்கத்துல ஜன்னல் ஓரமா ஒருத்தன் மயங்கி கிடக்குறான். அவனை காட்டி ஒரு பெண் எல்லார்கிட்டையும் சோகமா கெஞ்சிரா, கண்ணு தெரியாத என்னோட புருஷன் சாப்பிட்டு பல நாளாச்சு, ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு பிச்சை எடுக்கிறா. இதை பார்த்து இறக்கப்பட்ட ஜனங்க பிச்சை போடுறாங்க. அந்த பிச்சை எடுத்த காசுல ஒரு பண்ணை வாங்கி அவனுக்கு ஊட்டி விடுறா அந்த பெண். பசியில மயங்கி கிடந்த அவன் பண்ணை சாப்பிட்டதும் கொஞ்சம் நினைவுக்கு வரான். பிச்சை எடுத்து உயிர் வாழ்ற நிலைமையை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுத அவன் யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி கட்டுக்கட்டா பணத்தை மெத்தையில அடுக்கினவன் தான். ஒரு மனிதனோட வாழ்க்கையில வெறும் 10-12 வருஷங்கள்ல இவ்வளவு திருப்பங்கள் இருக்குமான்றது மிகப்பெரிய ஆச்சரியம். அப்பா அம்மா கைவிட்ட ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து விதியினாலும் பசியினாலும் ரவுடி பாதையில இறங்கி சாராயம் பிராத்தல்னு பண்ணி அவன் சேர்த்த பணம் அவன் வீட்டு மெத்தையில மறைஞ்சிருந்தது. அவன் கொன்னவங்களோட பணம் அவன் வீட்டு தரையில மறைஞ்சிருந்தது. அவன் அழகா ஆசைப்பட்டு கட்டின அவனோட வீடு பணத்தினாலையும் பணத்தினாலையும் நிரம்பி வழிஞ்சது. அவன் செத்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிருந்தாலும் இன்னைக்கும் அவனோட பேரை கேட்டா பல பேருக்கு பயம் வரும். அப்பா அம்மா அவனுக்கு வச்ச பேரு கௌரி சங்கர். ஆனா இந்த உலகம் அவனுக்கு வச்ச பேரு ஆட்டோ சங்கர். ஆட்டோ சங்கரின் வாழ்க்கை கதை தெரிந்த கதை தெரியாத விதத்தில் விரைவில் த பாஸ் ஸ்டோரி மீண்டும் உங்களை அன்புடன் அழைக்கிறது.